படத்தோட ஹீரோயின் பிந்து மாதவி இன்னைக்கு எல்லாருமே நயன்தாரா ஆயிடுறாங்க. யாரும் ப்ரொமோஷனுக்குலாம் வரதில்ல. இந்த மாதிரி இருக்கவங்கள நடிக்க கூப்பிடாதீங்கன்னு நான் சொல்றேன். பிந்து மாதவி எல்லாம் நடிக்க கூப்பிடாதீங்க. ப்ரொமோஷனுக்கு வரணும். எல்லாத்துக்கும் சேர்த்து தானே பணம் வாங்குறீங்க. இல்ல பணம் வணக்கம். நான் ரஞ்சனா நாச்சியார். இந்த படத்துல நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம். சிஜி கிராஃபிக்ஸில் க்ரீன் மேட்டில் நடிக்கிறது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. அதை வந்து படத்தில் எடுத்து போட்டு அது நிறைய டெக்னிக்கலி நிறையா வேலை பண்ணியிருக்காங்க. 4 வருஷ உழைப்பு இந்த படம். கோவிடுக்கெலாம் முன்னாடி நிறையா எடுத்து அதுக்கப்புறமா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா ஒரு ரிலீஸ்க்கு வந்திருக்கு. ஸோ படத்தோட விமர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கங்குவா வச்சு செஞ்சுட்டாங்க. அது மாதிரி விமர்சனம்ன்றது வந்து யாரும் விமர்சனமாக இருக்கக்கூடாது. ஒரு உழைப்பை வந்துட்டு விமர்சனம்னு ஈஸியாக பண்ணிடாம அந்த உழைப்பை ஒன்று சினிமா தான், இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சினிமான்றது. ஸோ சினிமாவாக பார்க்கணும். என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து நம்ம அத்தனை கேள்விகள் நம்ம நிறையா கேட்க வேண்டாம். நிறைய நுணுக்கங்கள் கேட்கணும்னா கேட்டுகிட்டே போகலாம் சினிமாவில். பட் நம்ம ஓட்டு போடுற அரசியல்வாதிகள்கிட்டயே கேள்வி கேட்கறது கிடையாது. இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குன்னு. சினிமா என்டர்டெயின்மெண்ட் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டெக்னீஷியனும், கேமரா, எடிட்டிங், டைரக்ஷன் டீமில் இருக்கவங்கலாம் 4 வருஷமாக இந்த படத்துக்காகவே வேறு எந்த ஒரு ஒர்க்குக்கும் போகாமல் உயிரை கொடுத்து வேலை பார்த்து ஒரு படம் பண்ணி இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுக்கிறதுக்கே ஒரு கட்ஸ் வேணும். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு குத்து சாங் இல்லாமல், ஒரு ஐட்டம் சாங் இல்லாமல் ஒரு படம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த படம் ஓடுமான்றது பெரிய கேள்விக்குறி. இதெல்லாம் இல்லாமல் நல்ல கதை இருக்குது, இந்த படம் ஓடுதுன்னா சில படங்கள் ஓடும், சில படங்கள் ஓடாது. அப்படி இருக்கும்போது சாமியை கண்டென்ட்டாக வச்சு படமாக எடுத்தது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதை தொட்டு படம் எடுத்த டேரக்டருக்கு அவரோட கட்ஸுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த தைரியத்தை பாராட்டணும். அண்ட் முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவாக பண்ணுறாரு நம்ம வினோத் மோகன். அவர் மலேசியாவிலேருந்து வந்து இங்கே இந்த ப்ரொமோஷனுக்கு வந்து இங்கே இவ்வளோ தூரம் உறுதுணையாக இருக்கார் ப்ரொமோஷனுக்கு. அது ஒரு பெரிய வாழ்த்துக்கள் வினோத். இன்னும் நிறைய கமர்ஷியல், அடுத்து தமிழ் சினிமாவில் கமர்ஷியல் ஹீரோவாக வருவாருன்றது என்னோட நம்பிக்கை. வாழ்த்துக்கள். அண்ட் படத்தோட ஹீரோயின் பிந்து மாதவி இன்னைக்கு எல்லாருமே நயன்தாரா ஆயிடுறாங்க. யாரும் ப்ரொமோஷனுக்குலாம் வரதில்லை. பட் ஒன்றும் சொல்ல முடியாது, அதெல்லாம் நம்ம கேட்கவும் முடியல. இன்னைக்கு சினிமா அழிஞ்சிட்டு வருதுன்றது சொல்லலாம். அந்த படத்தில் சொல்கிற மாதிரி உலகம் அழிகிற மாதிரி சினிமாவும் அழிஞ்சிட்டு வருது. அதில் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் நல்லபடியாக இதை எழுதி இந்த படத்தை நல்ல மக்கள்கிட்ட ரீச் பண்ண வச்சு இன்னும் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை அப்படி அண்ணே படம் இல்லையா? இல்லைண்ணா அப்படி கிடையாதுண்ணே. இந்த கதைக்கு சரி நாங்கள் நிறைய பேர் நாங்கள் ஓப்பனாக பேசணும். நிறைய பேர் இல்லை அண்ணா இல்லைண்ணே சின்ன படங்கள் அவங்க வேற கமிட்மெண்ட், என்ன கமிட்மெண்ட்ல இருக்காங்க தெரியல. நான் அண்ணே அதாவது உங்களுக்கு தெரியுது, அது நடிக்கிற ஹீரோயின்ஸ்க்கும் இன்னைக்கு தெரியணும் கேரக்டர். இல்லை அண்ணே இந்த மாதிரி இருக்கவங்கள நடிக்க கூப்பிடாதீங்கன்னு நான் சொல்றேன். பிந்து மாதவி எல்லாம் நடிக்க கூப்பிடாதீங்க. ஏன் நடிக்க கூப்பிடுறீங்க? ப்ரமோஷனுக்கே வராத நடிகைகளை கூப்பிடாதீங்க. நாட் ஒன்லி பிந்து மாதவி, ப்ரமோஷனுக்கு வரணும். மலேசியால இருந்து ஒரு பையன் வந்திருக்காரு, மலேசியால இருந்து வந்திருக்காரு. அந்த படம் போகணும், நல்லா தமிழ்நாட்டுல ஓடணும்ன்றதுக்காக வந்திருக்காரு. அப்ப தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ் படத்துல நடிக்கிற நடிகை வரல அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? எல்லாத்துக்கும் சேர்த்து தானே பணம் வாங்குறீங்க. இல்ல பணம் வரலன்னு சொன்னா பணம் வரலன்னு சொல்லுங்க, இல்ல ட்வீட் போடுங்க. ஏன் ட்வீட் கூட போட மாட்டீங்க? என்ன பிரச்சனை? டாக் அப். இல்ல நயன்தாரா எல்லாம் ஓப்பனா பேசுறாங்கல்ல, எல்லா நடிகையும் பேச வேண்டியதானே. தப்பு ஏதாவது இருந்தா அப்பதானே வெளியே வரும். எவ்ரிபடி ஷுட் டாக். இல்ல ஏன் வரலன்றது சொல்லணும். ஆமாண்ணே. ஓகேண்ணே ஓகேண்ணே. இல்லைண்ணே அது கதையோட கனெக்டே அதுதான்.